வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து அஜித்குமார் அவரோட மரணத்தில் நிறைய மர்மங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த கேஸை கொடுத்த அந்த நிக்கிதா அப்படின்ற பெண்மணி யார் அப்படின்றது தான் எல்லாருக்குள்ளே இருக்க கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் நிக்கிதா வந்து டாக்டருன்றாங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸருன்றாங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றாங்க, ஒரு சப் கலெக்டரோட மகள் அப்படின்றாங்க. உண்மையாகவே இந்த நிக்கிதா யாரு தான்ப்பா? இந்த நிக்கிதா வந்து இவ்வளோ பேர்களை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, உண்மையான நிக்கிதா பின்னாடி இருக்கக்கூடிய கதையெல்லாம் என்னதான் அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருந்துட்டு இருக்க டைமில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாரும் நிக்கிதா வந்து என்கிட்ட இவ்வளோ பணத்தை வந்து வாங்கி மோசடி பண்ணிட்டாங்க, இவ்வளோ பணம் என்கிட்ட வாங்கினாங்க, கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய புகார்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஓவராலாக பார்க்கும்போது இந்த அஜித்குமார் கேஸில் வந்து புகார் அளிச்சிருந்த நிக்கிதா அப்படின்றவங்க டாக்டரும் இல்லை, ஒரு ப்ரொஃபஸரும் இல்லை, அதுக்கப்புறம் சப் கலெக்டரோட மகளாவும் இல்லை. ஆனால் இப்போ அவங்க ஒரு மோசடி பேரொளி அப்படின்ற ஒரு பேரை தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது உண்மை. இதுக்கு நடுவில் அஜித்குமார் அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து வெளியாகி உண்மையாக அவர் இவ்வளோ சித்திரவதையை வந்து தாங்கியிருக்காரா அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சுருந்தது. ஓவராலாக நிக்கிதா யார், அந்த அஜித்குமாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள்லாம் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி மோசடி பேரொழியாக இருக்கக்கூடிய நிக்கிதா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு சப் கலெக்டரோட மகளாக இருந்திருக்காங்க. அதாவது அவங்க அப்பா வந்து சப் கலெக்டராக இருந்த டைமில் நிக்கிதா பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததாக கவர்மெண்ட் வேலை தானே கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அந்த எக்ஸாமும் எழுத வேணாம், அப்பா தான் வந்து சப் கலெக்டராக இருக்காரு, கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்றப்ப தன்னோட பொண்ணுக்குமே வந்து கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க அப்பாவுமே வந்து குறுக்கு வழியில் வந்து ஏற்படுத்தி அவங்க பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இப்படி வந்து தன்னோட பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு எங்களுக்கு அப்போ இருந்த டெப்யூட்டி சிஎம் எல்லாம் தெரியும், நாங்கள் ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர்களாக இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட பேசி நான் உங்களுக்குமே வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 6லேருந்து 10 நபர்களுக்கு மேலே 25 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு ஏகப்பட்ட பண மோசடியை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அந்த பணத்தை வாங்கினாங்களே தவிர அந்த வேலையும் வாங்கி கொடுக்கல, அவங்க வாங்கின பணத்தையும் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கல. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அப்பயே வந்து நிக்கிதா மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை வாங்கி தரலை அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டதில் அவங்க அப்பா, நிக்கிதாவோட அப்பா A1 அக்யூஸ்டாக வந்து இருந்திருக்காரு. நிக்கிதா அந்த டைமில் A5 அக்யூஸ்டாக இருந்து அரெஸ்டும் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பெயிலெல்லாம் வெளியே வந்தக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எங்கள் பணம் என்னங்க ஆச்சு, அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க, அதெல்லாம் சரி, எங்களோட பணம் எங்ககிட்ட வரலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது தான் நிக்கிதாவோட அப்பா இப்போ உயிரோட இல்லை. ஸோ அந்த மக்கள் எல்லாருமே நிக்கிதாவை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் தான் வந்து அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது. அதை தான் இந்த ரீசெண்ட் டைமில் நம்ம அஜித்குமாரோட கேஸில் பார்த்துருப்போம். இதுதான் அந்த நிக்கிதா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பணத்தை இழந்த எல்லாருமே இந்த நிக்கிதா வந்து ரொம்பவே மோசமானவங்க, ஆல்ரெடி இவங்க கிட்ட நாங்கள் நிறைய ஏமாந்து போயிருக்கோம் அப்படின்ற செய்திகளை நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை, அதாவது நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து பண மோசடி தாங்க. அவங்களோட வாழ்க்கையில பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நிக்கிதா மூலியமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்காம. பட் ஆனால் அஜித்குமார் கேஸில் அது அப்படியே வேற. இவங்க வந்து 10 சவரன் நகையை காணோம் அப்படின்னு அஜித்குமார் மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஒரு கேஸ்லாம் வந்து நிக்கிதாவை சுற்றி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே அந்த 10 சவரன் வந்து காருக்குள்ளே தான் இருந்ததா, அது உண்மையாக காணாமல் போச்சா அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாகவுமே இருக்குது. ஏன்னா இப்படி இந்த கேஸில் அரெஸ்ட் ஆன அஜித்குமாரோட உடம்புல காயங்கள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் படிக்கும் போது உண்மையாக வந்து நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் உடம்புல காயங்கள் இல்லாத இடங்களே இல்லை. கை, கால், தலை, வயிறு அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே காயம். அதுவும் இல்லாமல் 3 இடத்துல சிகரெட்டோட தீயை வச்சிருக்கிறதுக்கான தடயங்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயிற்றுல வந்து 2
ஏதோ ஒரு கம்பி ஒரு ராடை வச்சு குத்துனதுக்கான தடயங்களுமே இருக்கு அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி அவரோட தலையில ரைட் லெஃப்ட் அப்படின்னு 2 பக்கமுமே பிளட் கிளாட் ஆகி அவரோட மூளை செயலிழந்து அதனோட வலியினால வலிப்பு ஏற்பட்டு நாக்கு கடிச்சபடியே வந்து அஜித்குமார் இறந்திருக்காரு அப்படின்ற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து வெளியானதுக்கப்புறம் உண்மையாவே அவரை எவ்வளோ கொடூரமா தாக்கியிருந்தாங்க அப்படின்னா, மனசாட்சியே இல்லாம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை இப்படி வந்து தாக்கி உயிரிழக்க செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மோசமா வந்து அஜித்குமாரோட மரணம் வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம நார்மலா இருந்து வெளியே பார்க்கும் போதே நம்மளுக்கு அது தாங்கவே முடியல. ஐயோ எப்படிப்பா அவர் அந்த வலியெல்லாம் தாங்கியிருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே அஜித்குமாரோட குடும்பத்துக்கு அவங்க அம்மாவுக்கு இந்த ஒரு விஷயத்த கேட்கும் போதும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது எல்லாத்துக்குமே இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது நிகிதா மேல உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும், அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். உண்மையாவே நிகிதாவோட நகைகள் காணாம போச்சா, அந்த நகை காருக்குள்ளதான் முதல்ல இருந்ததா அப்படின்றதெல்லாம் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சிபிஐ இந்த கேஸை வந்து விரைவா முடிக்கணும் அப்படின்றதும் அஜித்குமாருக்கு ஒரு தக்க நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு கோரிக்கைகளாக இருந்துட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி தலைவர் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரோட வீட்டுக்கே வந்து போய் அவரோட சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கும் போது, இப்போ சிஎம்மா இருக்கக்கூடியவர் வீடியோ காலில் சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் சாரி அப்படின்றது எப்படி தீர்வாக இருக்கும் அப்படின்றது தெரியல. அவர் இந்த மாதிரி அதிகார கர்வத்தால் வந்து ஏற்படக்கூடிய காவல்துறையினால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி மரணங்களை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிச்சு இதுக்கான தீர்வை கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்துவமாகவே இருக்கு. நீங்க ஓவராலா இந்த அஜித்குமார் கேஸை பத்தி நினைக்கக்கூடிய உங்களோட கருத்துக்கள் என்ன, அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்க வந்து பார்க்கும் போது கேட்கும் போது என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.